இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை செடி இருக்குது. ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, 2-3 கரிசலாங்கண்ணி இருக்குது. கொய்யாக்காய் மரம் இருக்குது. எத்தனை செடி இருக்குது பாருங்கள் இந்த தொட்டியில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம மேலே வந்திருக்கிறோம். செடியில் வந்து பூவெல்லாம் நேற்று நம்ம பறிக்காமல் போயிட்டோம். சரி பூ பறிச்சுன்னு வீடியோ பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். இவ்வளோ நேரம் வந்து இந்த பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது. இவ்வளோ நேரம் மானம் மூடி நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ நம்ம நல்லா இருக்குது வீடியோலாம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ வெயில் வந்துடுச்சு, மானம் மூடுற மாதிரி ஆகுது. கொய்யாக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. நேற்று தான் நான் வந்து தண்ணி ஊற்றணும், மறுபடியும் இப்போ தண்ணி ஊற்றணும். மழை வராது போல் இருக்குது. டெய்லி மழை வரும்னு சொல்லிட்டு விட்டோம்னா செடியெல்லாம் காஞ்சிரும் போல் இருக்குது. அதனால் நம்ம இப்போது வீடியோலாம் பண்ணிவிட்டு அப்புறமா செடிக்கு தண்ணி ஊற்றலாம். நம்ம முருங்கை மரம் வந்து மேலே இருக்கிற கலையை வந்து எதுன்னு தெரில ஒடிச்சு விட்டுக்கிறாங்க. இதில் வந்து நான் சொன்னேன் பூ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கலையை ஒடிச்சிட்டு இருக்குது. நேற்று தான் நம்ம அந்த புளிச்ச மோரும் பெருங்காயமும் தண்ணியை வந்து கலந்து வச்சு எடுத்துன்னு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் எல்லாத்துக்கும். நம்மக்கிட்ட வந்து இன்னொரு 2-3 கத்திரிக்காய் செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மாற்றி வைக்கிறதுக்கு. அதை நம்ம மாற்றி நடணும். அந்த கத்திரிக்காய் செடியை அந்த மஞ்சளையும் நடணும். டைம் எனக்கு சரியாகவே அமையல. சரி இப்போ வந்து நல்லா இருந்துச்சு மானம், சரி இப்போயாவது பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தது பாருங்கள் வெயில் எப்படி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. வெயிலுக்கு ஒரு மழை வரும் போல் இருக்குது. பாருங்கள், நல்லா மாங்காய் மரம் வந்து நல்லா இருக்குது. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த கேனில் மாற்றி நட்டோம். 3 மஞ்சள் செடி நட்டுருக்குறோம். இந்த கத்திரிக்காய் வச்சுருக்குறோம். கத்திரிக்காய் வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இது உள்ளே வந்து நிறைய என்னென்னா 3-4 செடி இருக்குது. முருங்கை மரம் இருக்குது, கரும்பு இருக்குது, இந்த நாவு மரம் இருக்குது. அதனால சத்து வந்து ஒரு செடி 2 செடிக்கு தான் சத்து கிடைக்கும். இந்த முருங்கை மரம் வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. வரலன்னா அதை எடுத்து நம்ம போட்டுடலாம் தூரமாக. இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி செடியில் எதுவும் இல்லை, பூ அரும்பு தான் வச்சுருக்குது. மல்லிகைப்பூ செடியில் வந்து பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுக்கு மல்லி பூத்துருக்குது. இது பாருங்கள் வாசனை இருக்குது. இது வந்து மதுரை மல்லி. நேற்று நமக்கு இல்லாமல் விட்டுட்டோம். இதை வெள்ளைப்பூச்சி வந்திருக்குது. சீட்டாப்பண்ணி மரம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செடி எதுவும் நடுற வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ மட்டும் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து கை க்ளோஸ் விட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கு எடுத்துன்னு வந்து நான் கை க்ளோஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காய் மரம் வந்து நம்ம நேற்று வந்து கொஞ்சம் எறும்பாக இருந்துச்சு, ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்குறோம். இலையெல்லாம் வாடின மாதிரி ஆகிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் இதுக்கு தண்ணி ஊற்றணும் போல் இருக்குது. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை செடி இருக்குது. ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, 2-3 கரிசலாங்கண்ணி இருக்குது. கொய்யாக்காய் மரம் இருக்குது. எத்தனை செடி இருக்குது பாருங்கள் இந்த தொட்டியில். இந்த சம்பங்கி செடியில் வந்து பூ வரும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சைடில் இருக்கிற கிளையெல்லாம் எடுத்து விட்டேன். ஆனால் இதில் இன்னும் பூ வரல. பார்க்கலாம், பூக்குள்ளனாக்கா இது மொத்தத்தையும் எடுத்து கட் பண்ணிடலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 வந்திருக்குது சேப்பங்கிழங்கு. 1 2 3 4, 4ஆவது வருது. 4 முளைச்சிருக்குது சேப்பங்கிழங்கு. அது ஒன்று. அதுக்கு மேலே மண் போட்டு வைக்கணும். இது நம்ம அப்படியே வச்சோம். இது நம்ம அப்படியே வச்சுருக்குறோம். பார்க்கலாம், இது மேலே கொஞ்சம் மண் போட்டு மூடி வைக்கலாம். அதுவும் முளைக்குதான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ஜாதி மல்லி செடியில் நிறைய பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் அந்த செடியிலேருந்து கத்திரிக்காய் நான் எல்லாத்துலேயும் கட் பண்ணி வச்சேன். இது இலையெல்லாம் வாடி போன மாதிரி ஆகிட்டுக்குது. ஏன்னா 2 நாளாக சரியான வெயில், வாடி போன மாதிரி ஆயிடுச்சு இலைங்க. இன்றைக்கி டெல்லிக்கான மரமும் நல்லா இருக்குது. பூவு ஜாதி மல்லி, எல்லோ ரோஸில் வந்து இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூச்சி அடிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இது பாரு, பூச்சி தானே போயுது. பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசு போகுதுன்னு சொல்லிட்டு. இதுலேயும் இருக்கிற கொய்யாக்காய் மரமும் நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம இடம் மாற்றி வச்ச செடிங்க. எறும்பு முருங்கையும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பூவா என்னான்னு தெரியல, பாருங்கள் பார்க்கலாம் பூவா என்னான்னு சொல்லிட்டு. 2 ரோஸ் பூத்துருக்குது. 2 ரோஸும் பூத்துட்டு கீழே கொட்டிட்டு இருக்குது. இது பாருங்கள், நம்ம நேற்று தண்ணி ஊற்றிட்டு போனோம். பூத்துட்டு கீழே கொட்டிட்டு இருக்குது அந்த இதழெல்லாம். செம்பருத்தி மரம் பாருங்கள் எப்படி வாடி போயிட்டுருக்குது. செம்பருத்தி செடி தண்ணி நம்ம நேற்று தான் தண்ணி ஊற்றணும். அது மறுபடியும் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது இந்த செடியை. இன்றைக்கி வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி பூ பூத்துருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மாதிரி ஆகிட்டுக்குது. இது நேற்றே நமக்கு இல்லாத விட்டோம். நேற்று லேட்டாக வந்தோம் சாயங்காலம் வீடியோ பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பூ பூத்துருக்குது. 1 தான் பூத்துருக்குது. 3 பூ காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது. செவ்வரளியில் வந்து ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு பூ பூத்துருந்துச்சு, இன்றைக்கி ஒரு பூ பூத்துருந்துச்சு. 2 அரும்பு வந்து பெருசாக இருக்குது.
இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம கார்டனில். நம்ம தண்ணி ஊற்றிட்டு போக வேண்டியதுதான். மழை வருதா என்னன்னு பார்க்கலாம். டைம் கிடச்சா நான் சாயங்காலமாக வந்து அந்த கத்திரிக்காய் செடி நடுறேன். அந்த கத்திரிக்காய் செடி மஞ்சள் எல்லாம் வேறு மாற்றி நடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.